ஓம் சாந்தி. 17/7/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எவை தந்தையின் கிருபையாகும்? பாபா சொல்ல தந்தை ஆசிரியராகி அல்லது தந்தை டீச்சராகி உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். சத்குருவாகி அவருடன் கூடவே அழைத்து செல்கிறார். இதுவே தந்தையின் கிருபையாகும். தந்தை டீச்சராகி உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். சத்குருவாகி அவருடன் அழைத்தும் செல்கிறார். இதுதான் தந்தையினுடைய கிருபை. இரண்டாவது கேள்வி, பாபா எப்படிப்பட்ட மேனர்ஸ் கற்றுத் தருகின்றார்? எப்படிப்பட்ட ஒரு நன்னடத்தை அல்லது மேனர்ஸ் தந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? ஸ்ரீ கிருஷ்ணரை போல் குணவான், சர்வகுண சம்பன்ன நிலையை முயற்சி செய்து, அந்த நேரத்தில் என்ன ஆகணுமா? அந்த முயற்சி இங்கே தான் ஆக வேண்டும். ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரை போல குணங்கள் நிறைந்தவர்களாக அனைத்து குணங்களையும் நிரம்பிய நிலையை அடைந்து, அந்த நிலையை அடையிறதுக்கு இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். மனிதர்களோ இதை அறிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட மேனர்ஸ் பாபா கற்றுத் தருகிறார். அவங்க கிருஷ்ணரை நினைப்பாங்க, அவ்வளோதான், பேரை சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு இது போல் மாறணும்னு தெரியாது. அதனால் பாபா இந்த மேனர்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறார். மூணாவது கேள்வி, எப்படிப்பட்ட ஆஸ்தியை பாபாவை தவிர வேற யாரும் தர இயலாது? நரனிலிருந்து நாராயணாக அல்லது பெக்கர் டு பிரின்ஸ் ஆகுவதற்கான ஆஸ்தியை பாபாவை தவிர வேறு யாரும் தர இயலாது. நரனிலிருந்து நாராயணாக அல்லது பெக்கர் டு பிரின்ஸாக ஆகுவதற்கான ஆஸ்தியை பாபாவை தவிர வேற யாரும் தர இயலாது. நாலாவது கேள்வி, ஏன் குஷியில் இருக்க வேண்டும்? பரந்தாமம் எவ்வளவு உயர்ந்தது! ஏரோப்ளைன் கூட அங்கே செல்ல முடியாது, விமானம் கூட அங்கே போக முடியாது. பாபா இறக்கை எதுவும் இல்லாமல் எப்படி நமக்கு படிப்பிக்கிறார்? எனவே அவ்வளவு குஷியில் இருக்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி, பாபாவிடம் உங்களுடைய ஒப்பந்தம் என்ன? உங்களுடைய ஒப்பந்தம் பாபாவிடம் கேட்ட பிறகு, பாபாவிடம் நீங்கள் என்ன ஞானம் கேட்குறீங்களோ கேட்ட பிறகு மற்றவர்களுக்கு நிச்சயமாக சொல்வோம். இதுதான் பாபா கிட்ட நீங்கள் கொடுத்த அக்ரிமெண்ட் அல்லது ஒப்பந்தம் ஆகும். ஆறாவது கேள்வி, யார் மாஸ்டர் விதை ரூபம் ஆவார்கள்? பாபா சொல்றாரு, சப்தத்திலிருந்து விடுபட்ட உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருந்து அமைதி சக்தியை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் விதை ரூபம் ஆவார்கள். ஏழாவது கேள்வி, எப்போது ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பு இருக்கும்? யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவேசம் வராது. அப்போதுதான் ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பு இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், ஆத்மாதான் டேஷ் என்று சொல்லப்படுகிறது, ஷரீரத்தை டேஷ் என்று சொல்ல முடியாது. ஆத்மாதான் சத்தியமானது, சைத்தன்யமானது என்று சொல்லப்படுகிறது. ஷரீரத்தை சத்தியமானது, சைத்தன்யமானது என்று சொல்ல முடியாது. ஏன்?
சரீரம் அழியக்கூடியது. சத்தியம்னா உண்மை, அழியாதது. அப்போ ஆத்மா அழியாதது, உயிரோட்டமானது. ரெண்டாவது, தேகத்துடன் கூட என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் மறந்து டேஷ் ஆக வேண்டும். தேகத்துடன் கூடவே என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் மறந்து அஷரீரி ஆக வேண்டும். மூன்றாவது, நீங்கள் இப்போது டேஷாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் தான் டேஷ் ஆகிறீர்கள். நீங்கள் இப்போது திரிகாலதர்ஷி. நீங்கள் இப்பொழுது திரிகாலதர்ஷியாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் தான் வைகுண்டத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். நாலாவது, படிப்பில் டேஷை பின்பற்ற வேண்டும். படிப்பில் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். அம்மா பாபா. அஞ்சாவது, யாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் டேஷாக இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ் ஆவார்கள். யாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மகா வாக்கியமாக இருக்கிறதோ அவர்கள்தான் மகான் ஆத்மா ஆவார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.